அது தவறுதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு உறவுக்காரங்களா? யாரு? ஆமா, என்னுடைய தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி தான். ரொம்ப நாளா வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. உங்களுக்கே பார்த்துருக்கீங்க, பே பண்ணலாம். ஏன் அவ்வளோ நீங்க இல்லாத பட்சத்தில் ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல? ஏன் நடவடிக்கை இல்லை, நேற்று தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இதை கவனிக்கல, நான் வேற வேலையா இருந்து இதை பார்க்கல. நேற்று பார்த்த உடனே அப்புறம் எடுத்து அட்வொகேட்லாம் வச்சு தயார் பண்ண. நேற்று லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு வந்து கொடுத்தேன். இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன், பேப்பர்லாம் வந்திருக்காது. நேற்று தான் நான் பார்த்தேன். இன்னைக்கு பேப்பரில் காலையில் பார்க்கும்போது செய்தியை காட்டினாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, நான் நம்பலை, நமக்கு சம்மந்தம் இல்லாதனால அதை பற்றி நம்பலை நான். ஆனால் பார்த்த உடனே தான் அது எனக்கு தெரியாது. அதுக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவரை பற்றி எனக்கு தெரியாது. எங்கது லாட்டரி கேஸ் மட்டும்தான் இருக்கு கேரளா கவர்மெண்ட்ல. அந்த பேப்பரை எடுத்து இதை ஈடியில வந்து காட்டுறாங்க. அதை வந்து அந்த பேப்பரை மட்டும் காட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க, எங்க பேரை கெடுக்கணும்னு. அது வந்து அதான் லாட்டரி கேஸ், இடி ரெப்ரேஷன்ல பண்ணது. அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. அது நம்ம கூட அதை பத்தி வாய்தாக்கெல்லாம் அட்டன் பண்ணிருக்கோம். அது பெண்டிங்லேயே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்ல லாட்டரிக்காக நாங்க நடத்துறதுக்கு போனோம். அதுக்காக அந்த கவர்மெண்ட் என்னன்னா வேற லாட்டரி டிக்கெட் வாங்கி விற்கிறதுக்கு மற்ற கவர்மெண்ட்லாம் வந்து பேசி, நாகாலாந்து ஸ்டேட்டு, சிக்கிம் ஸ்டேட்டு, மற்ற ஸ்டேட், வெஸ்ட் பெங்கால்லாம் அவங்க ஒத்துக்கிறாம அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை உள்ள விற்க விடாம அவங்க மட்டும் தடுக்கிறாங்க. அதனால ஒரு கேஸை போட்டு எங்களை பெண்டிங் வச்சிருக்காங்க. அது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டே இருக்கு. நாங்க வாய்தாக்கெல்லாம் அட்டன் பண்றோம். அது ஒரிஜினல் பேர் தெரியல, அவங்கலாம் இல்ல. மேடம் பேரு, என் பேரு, எங்க மச்சான் பேர்லாம் இருக்கு. மனைவி பேர் இருக்கு. போதைப் பொருள் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா போதைப் பொருளுக்கு அதுக்கு நம்ம எந்த வித தொடர்பே இல்லை. நமக்கு அது தெரியாது. அந்த இடத்துல யாருமே வரலையே, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அவரா சொல்றாரு, அது அவரை தான் கேட்கணும். ஆமா, அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாம அவரே ஒரு டெவலப் பண்றாங்க. எதுக்கு பண்ற? நான் பிஜேபியில இருக்கேன். கலை கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் இருந்தேன். இப்ப உறுப்பினராக இருக்கேன். ஆமா, போட போறோம். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது கொடுத்துருக்கோம். விசாரணை பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி ஆலோசனை. இங்க இந்த ஸ்ரீ ஐயர்னு ஒருத்தர், அதுவும் யூடியூப்ல அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க எல்லாரும். அப்புறம் பார்த்தேன் அதை நேற்று. அவரு இந்த மாரியதாஸ் அன்சிஸ்டர்னு போட்டிருக்கு. இவரு மற்ற நிறைய யூடியூபர்லாம் அதை வச்சு ஃபாலோ பண்ணி சும்மா போட்டுட்டே இருக்காங்க. ஒரு 51 பேரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த காப்பிலாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதான் ஒரு 51 பேர் இருக்காங்க. எனக்கு பேர்லாம் ஞாபகம் இல்ல. இல்ல, பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த லிஸ்ட்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்களே பாத்துருங்க. இதனால பத்திரிகை நண்பர்கள் பேர் தான் கெடுது. ஏன்னா அவங்க கேட்டா, எங்களை கேட்டா நாங்களே இங்கதானே உள்ளூர்ல தானே இருக்கோம். எங்களை கூப்பிட்டு கேட்டா நாங்களே விளக்கம் கொடுக்க போறோம். திமுகவுடைய ஐடி விங்கு அபிஷியல் ஐடிகளை உங்களை பத்தி போட்டிருக்கு. இந்த ஜான் இவருடைய அமைச்சர் தான் எப்படி இருக்காருலாம் போட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அது தப்பான செய்தின்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். மெயினா அது அரசியல் கால் பண்ணி வச்சு அவங்க பிரச்சனையில வந்து நம்மளை வந்து ஏதோ ஐடி விங்குன்னு சொல்லி ஐடி விங்காரங்க லிங்க் பண்ணி விடுறாங்க. ஆனால் அது நிறுவனத்தில் ஏற்கனவே நாங்களே எங்கள் கம்பெனிலாம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விளம்பரம்லாம் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தெரியும் எங்களை பற்றி. இருந்தாலும் ஏதோ தவறுதலாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஜேசி ஆஃபீஸரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பணம் கொடுத்துல, நாங்கள் இங்கே விளம்பரத்துக்காக கொடுத்துருக்கோம். சன் டிவிக்கலாம். அதனால அவங்களாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ சிலர் பண்ணியிருக்கலாம். வந்த செய்தியை பார்த்தேன், அவங்களையும் நான் கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்கேன். அப்போதைக்கு லாட்டரி விளம்பரம், பரிசு பட்டியல், பிரைஸ் பல கோடியை விழுவும் போது அதை பற்றி விளம்பரத்தை கொடுக்கும். 27 போயிட்டு இருக்கு. மிக முக்கியமா இதுல அமைச்சர் ஆதவர்ஜனோட பேர் இருக்கு. சோ நிறைய விஷயங்கள் வெளியில பேசுறாங்க. முன்னாடியே கொடுத்துருக்கலாமே புகார். இல்ல, எனக்கு நேற்று தான் சொன்னாங்க. நான் நம்பல. நேற்று தான் வந்து யூடியூப்பை காட்டினாங்க பசங்க எல்லாம். ஏன்டா பொய் சொல்லுவாங்க, ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க, விடுங்கப்பான்னு சொல்லிட்டேன் யதார்த்தமா. அப்புறம் பார்த்த உடனே தான், ஏன்னா பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணேன். அதனால வீட்லாம் ஒய்ஃப்லாம் ரொம்ப மன உளத்தில் ஒரே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களும் இங்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். அதோட சரி இங்க வந்து இன்னைக்கு கொடுத்துருவோம். நேற்று ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆக முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கேன்.
அதை நீக்க சொல்லி தான் கொடுத்துருக்கோம். அதை நீக்க சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஆமாம், அது கொடுத்துருக்கோம். ஜெயலலிதா மேயர்லாம் லாட்டரிலாம் நடத்தலை. அவங்க வந்து நிறுத்தலை. அவங்க வந்து என்னன்னா லாட்டரி ஆக்கிப்படி அவங்க வந்து முதல்ல டாக்ஸி 3000 போட்டாங்க. அதுக்கப்புறம் 6000 பண்ணி ரெகுலேட் பண்ணி தொழில் நடந்துச்சு. ஒரு டெண்டர் போட்டாங்க. அதில் எங்கள் கம்பெனி வந்து 45 கோடி போட்டது வருஷத்துக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.